அழகி, இன்று இந்த அப்பன் உத்திரவாதம். இன்று இரவுக்குள் இந்த அப்பனின் வாக்கினை நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய கஷ்டகாலம் முடியப் போகின்றது. என் பிள்ளையே, கஷ்டகாலம் இப்பொழுது முடியப் போகின்றது என்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுவும் எப்படி முடியப் போகிறது, எதனால் முடியப் போகிறது, யாரால் முடிந்து வைக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, அப்பனை கண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த அப்பனின் வாக்கினை கேட்கத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? அப்பன் உனக்கு என்ன செய்ய போகின்றேன் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளைக்கு இந்த அப்பன் இன்று நல்ல வாக்கினை தரத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கண்டு வாழ்க்கையில் ஒதுங்கி கிடந்த உனக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து நல்ல விடுவு காலத்தை உன் அப்பன் கொண்டு வந்து ஓடி வந்து உன்னிடத்தில் தரப்போகின்றேன். நான் உனக்கு இந்த உத்திரவாதத்தை தருகின்றேன் என்றால் நீ இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது, அதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இப்பொழுது அதனை என்ன என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என்னவென்பதன் மட்டும்தான் என்னை நன்றாக புரிந்து கொண்ட என் பிள்ளை எப்பொழுதும் இந்த அப்பன் இப்படி உத்திரவாதத்தினை கட்டளையும் அன்பானதை ஏற்றுக்கொள்வார்களா? அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன் கஷ்டங்கள் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை நீ கண்ணீரை மட்டும்தான் சிந்த வேண்டும் என்று உனக்கு தேவையற்ற சோதனைகளை எல்லாம் கொடுத்தவர்களை காண்பித்து இப்பொழுது அவர்களுக்கு தண்டனையை வழங்கப் போகின்றேன். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப் போவது உறுதி. எத்தனை காலம்தான் நானும் பொறுத்து கொண்டிருப்பேன்? இவர்கள் என் பிள்ளைக்கு சோதனையை கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல என்னை வணங்குகின்றார்கள். என்னை பற்றி அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. இந்த அப்பன் தவறு செய்தவர்களை ஒரு நாளும் மன்னித்து விடமாட்டேன் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் என்னிடத்தின் அன்போடு நடந்து கொள்கின்றவர்களுக்கு அன்பை கொடுப்பேன். ஏமாற்றங்களை என் முன்னால் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன். உண்மையும் நேர்மையும் எந்த ஒரு பிள்ளையின் மனதில் நிலையை பெற்றிருக்கின்றதோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் முழுவதும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன். என் முன்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகங்களை செய்தவர்கள், உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் ஒரு கை நான் பார்க்கப் போகின்றேன். உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விடாதே. நான் இருக்கின்றேன், உன் அப்பன் நான் இருக்கின்றேன். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் தேவை கிடையாது. யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. என் பிள்ளையே, நீ நினைத்து விடலாம் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த மனிதர்கள் செய்து விடுகிறார்கள், நம் வாழ்க்கை அழிந்து விடுவார்கள் என்று. இந்த மனிதனுக்கு இந்த சக்தி இருப்பதனால் நீ நம்புகின்றாய். ஆனால் இந்த தெய்வம் எனக்கு அந்த சக்தி இருப்பதை நீ நம்பி இருக்கின்றாய். ஆனால் நிச்சயமாக இவர்களை கண்டு எல்லாம் பயந்து விட மாட்டாய். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் தெய்வத்திடமிருந்து அவர்களுக்கு தண்டனை கிடைத்து தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இன்றைய நாள் இந்த அப்பன் தருகின்ற இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் தருகின்ற இந்த வாக்கு வெற்றி வாக்காக மாறும். உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை கண்டு சந்தோஷப்பட நினைத்தவர்கள் எல்லாம் இனிமேல் கண்ணீரை மட்டும்தான் இப்பொழுது காணப்போகின்றார். என்னிடத்தில் மன்னிப்பு என்பது ஒரு நாளும் அவர்களுக்கு கிடையாது. உண்மையை உணர்ந்து மனதார யாரொருவர் என் முன்னால் மன்னிப்பினை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மறுவாழ்வு இந்த அப்பன் கொடுத்து விடுவேன். மாறாக
மனிதர்களுக்குள் ஒன்றை வைத்து கொண்டு மனதில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் நடமாடுபவர்களை எல்லாம் இந்த அப்பன் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் என் தங்கமே. அதனால் உன் மனதுக்குள் தேவையற்ற எண்ணங்கள் இவர்களை பற்றி இருக்குமானால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி நீ உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. அப்பன் உனக்கு துணை வருகின்றார் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். எந்த தீய சக்திகளும் உன்னை அண்டாமல் நான் பார்த்து கொள்வேன். யாராலும் உன் அருகில் அத்தனை சுலபமாக வெள்ளம் நெருங்கிவிட முடியாது. என்னுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் உனக்கு இருக்கும் வரை யாராலும் உன்னை சீண்டிவிட முடியாது. சீண்டிவிட நினைக்கக்கூடிய எந்த ஒரு நிலையையும் உனக்கு நான் வர மாட்டேன் என் பிள்ளையே. நீ இந்த நேரம் உன் மனதுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு தயக்கம், உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பயம், இவை இரண்டையும் இந்த அப்பன் என் முன்னால் வைத்து விட்டுதான் நீ செல்ல வேண்டும். தயக்கமின்றி எந்த காரியத்தையும் துணிந்து செய். வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். பயம் என்ற ஒன்று, நீ தவறுகளை செய்தால் தெய்வம்தான் உனக்கு இந்த மனிதனை கண்டு நீ ஒரு நாளும் பயப்படக்கூடாது. தெய்வம் என்பது தெய்வத்தை மட்டும்தான் நீ பார்த்து நீ தவறு செய்யும் நிலையில் இருக்கும் பொழுது தவறு செய்து விட்டாய் என்றால் மட்டுமே தெய்வத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டும். இந்த சக மனிதர்களை கண்டு நீ ஒரு நாளும் பயப்படக்கூடாது. உண்மையும் நேர்மையும் மற்றவர்கள் ஒரு நாளும் நல்லபடியாக வாழ தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இல்லாதவர்கள் எப்பொழுதும் வாழ தகுதியற்றவர்களே ஆவார்கள். இவர்களை கண்டு பயந்து இவர்களுக்கெல்லாம் மரியாதையை கொடுத்து இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் பெரியவர்களாக ஒரு நாளும் நீ மாற்றிவிடாதே என் பிள்ளையே. அப்பன் சொல்வது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிரு. எதை பற்றி நினைக்கின்றாயோ அதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த அப்பன் மாற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன். யாருக்கும் கஷ்டங்களை நினைக்காத உனக்கு ஒருவர் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கிறார் என்றால் அவர்களுக்கு தண்டனை கூறியவர்கள் தானே. நீ இனிமேல் இதை நினைத்து வருத்தமாடிக்காதே. உன் கஷ்டம் முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை மட்டும் செய்து கொண்டு அப்படியே நம்பு. உன்னை என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உன்னை தொடர்ந்து வரும் இந்த அப்பன் எப்பொழுதும் முன்னோடு வருகின்றேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள். இது நாள் வரையிலும் வாழ்க்கை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மனதார நம்ப வேண்டும். உன் அப்பன் அதனை உன் கைகளில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை உனக்கு முழுமையாக நம்பிக்கை வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அப்பனானவன் உன்னிடத்தில் அதை நிச்சயமாக நம் பிள்ளை காத்து கொண்டு இருக்கிறது என்று நம்பி இந்த அப்பன் உன் கைகளில் அதனை ஒப்படைக்க வருவேன். இந்த அப்பன் உனக்கு எப்பொழுதும் எந்த ஒரு தீமைகளும் உன்னிடத்தில் நெருங்காதவாறு உன்னிடத்தில் எல்லா கஷ்டத்தையும் எல்லா கண்ணீரையும் இந்த அப்பன் தனதாக ஏற்றுக்கொள்கின்றேன். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உன்னுடைய மனம் மகிழும்படி மட்டுமே உன் வாழ்க்கையை நீ பெற்றிருக்க வேண்டும். எந்த ஒரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ்வதை இழந்துவிடக்கூடாது அல்லவா? அதனால் இந்த அப்பன் எப்பொழுதும் அதில் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். எப்பொழுதும் அப்பன் உனக்கு சாதகமாக எல்லா விஷயத்தையும் நடத்தி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுது இந்த அப்பன் உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பன் உனக்காக இப்பொழுது உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற எல்லா நல்ல செய்திகளையும்
நீ அன்பாக பெற்று கொண்டாயானால் உனக்காக இந்த அப்பன் உறுதுணையாக எப்பொழுதும் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றியினை, உனக்கான மகிழ்ச்சியினை, உனக்கான நிம்மதிகளை எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அப்பன் உனக்காக என் பிள்ளை மனவேதனையில் இருக்கக்கூடாது, பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதனை உணர்ந்து உனக்கான எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலை எனக்கு வரும். அந்த உணர்வு எனக்குள் வந்து விட்டது என்றால் என் பிள்ளை, உன்னை எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். ஏனென்றால் என் பிள்ளை என்னை நம்பி இருக்கும் பொழுது என் பிள்ளையை நான் ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது அல்லவா? என் பிள்ளை எனக்காக அங்கு காத்து கொண்டு இருக்கின்றதே. நான் இப்பொழுது அவர்களுக்கு இந்த உதவியை செய்தாக வேண்டுமே என்று அந்த மனநிலை உன் அப்பனுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் உனக்காக இந்த அப்பன் உன்னிடத்தில் வந்து உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தருகின்றேன். இப்பொழுது எந்த இடத்திலும் இந்த அப்பன் உன்னை விட்டு கொடுக்காமல் உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான நிம்மதிகளை பெற்று கொடுப்பேன். இந்த அப்பனை நம்பு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.